ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நிஜமாலுமே ஒரு சந்தோஷமான விஷயன்ற மாதிரி இருக்குது. நம்ம பையன் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஜூன் 1 பிறந்ததுலேருந்து அங்கன்வாடிக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 2.5 வயசு ஆயிடுச்சுன்னு விடலான்னு சொல்லிட்டுருந்தேன். நேற்று திடீர்னு மேமா கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு விடுங்கம்மா, தம்பிக்கு 2.5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்று சொன்னதுலேருந்தே என்னமோ தெரில, எல்லாத்துக்கிட்டே விளையாட போகிற இடத்துலலாம் விசாகன் விளையாட போகிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தோம், விசாகன் ஸ்கூல் போகிறான், நாளைக்கு ஸ்கூல் போகிறான், நாளைக்கு ஸ்கூல் போகிறான். அவனையும் நான் ஏற்கனவே சொல்லி தான் வச்சுருந்தேன், விசாகன் நம்ம அங்கன்வாடிக்கு போகலாம், அங்கே போனால் நம்ம நிறைய பேர் விளையாடுவாங்க, முட்டை அப்படின்லாம் நான் சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி அவன் சொல்லும் போதெல்லாம் போகிறேன்னு சொல்லுவான். நேற்றுலேருந்து ஸ்கூல் போறியா? ஸ்லேட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் ஸ்லேட்டு பென்சிலை வச்சு அவன் பாட்டுக்கு அதில் கிறுக்கிக்கிட்டே இருந்தான். அதனால் சந்தோஷமாக என்னன்னு தெரில, தம்பிக்கு அடிபட்டுருச்சு. சொல்லும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட சரின்னு சொல்லிட்டேன். தம்பி திரும்பி பார்த்தோம்னா ஒரே அழுக வந்துருச்சு எனக்கு. என்னடா அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி போகிறான். அன்னைக்கு என்ன அடிபட்டுருச்சுன்னா, நைட்டு ஒரு 11:30 மணி போல் தான் தூங்குறதுக்கு வந்தான். படுத்திருந்தவன் திடீர்னு தண்ணின்னு கேட்டான். குடிக்க எழுந்திரிச்சவன் எப்பவும் பார்த்திங்கன்னா அந்த ட்ராவில் இப்படி பிடிச்சிட்டே விளாண்டுட்டே தான் இருப்பான், சொல்லிகிட்டே இருப்போம். எப்பவும் சேஃபாக தான் விளாடுவான். நேற்று எப்படி கை விட்டான்றதே தெரில, விட்டு டக்குன்னு கீழே முட்டி போட்டதுனால கீழே உள்ள கைப்பிடி கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட இடித்து இப்படி வெட்டிருச்சு. வெட்டிட்டு நைட்டு 11:30 மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதான். அழுதுட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு அமுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் அழுவையை நிப்பாட்டிட்டான், அழுகலை. திரும்பி நானாக சொன்னேன், மெதுவாக சவுண்டு இல்லாமல் சொன்னேன், அம்மா ரத்தம் வந்துருச்சு. அதை கேட்டோடனே அவனுக்கு இன்னும் நமக்கு ரத்தம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அழுக வந்துச்சு. அப்புறம் திரும்பி விட்டுட்டான், அழுகாமல் நார்மல் ஆகிட்டான். வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டான். நான் வீட்டில் இருந்த ஒரு ஆயின்மெண்ட்டை வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ப்ளட்டு நின்றுச்சு, தூங்கிட்டான். திரும்பி எங்களுக்கு ஒரு நார்மலாகவே இருக்கவே முடியல. என்னடா தம்பிக்கு ஏன்னா இது ஃபஸ்ட் டைமா, அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்பி எழுந்திரிச்சு திரும்பியும் ஆயின்மெண்ட்டை வச்சு விட்டு டார்ச் லைட் அடித்து பார்த்தா ஃபேஸில் கரெக்டாக அடிச்சோன்னே என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கவொடனே அவங்க அப்பாட்ட போய், அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி போட்டு விட்றான், நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிள்ளை தூங்கிட்டான். நான் நல்லா தூங்கினதுக்கப்புறம் சுற்றிலும் தைலத்தை வச்சு விட்டுருந்தேன், சரி வீங்காமல் கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக தூங்குறான். அதுக்கப்புறம் அப்படியே அவனை எழுப்பி விட்டு அவனோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அடுத்தது டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரஞ்சிதம்மாவுக்கு எப்போவுமே டீ போட்டு தண்ணி ஊற்றி இஞ்சி போட்டு அது 2 செகண்ட் கொதிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இப்படி போடு இப்படி போடுன்னு. ஆனால் நான் எப்போவுமே டீ தூள் இஞ்சி சர்க்கரை எப்போவுமே ஒன்றா போட்டு விட்டுருவேன். இப்போ கொஞ்ச நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். போட்டு தண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும், அப்புறம் டீ ஆயிரும். அந்த பாத்திரம் சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அந்த தண்ணி கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி போயிடும். நாங்கள் 3 பேர்னாலும் 1.5 ஸ்பூன் போட்டோம். எங்களுக்கு எல்லாரும் சொன்னால் அங்கன்வாடின்னு சொல்கிறத விட அவனுக்கு ஸ்கூல் போகிறானே தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடம் போன மணியாச்சு, எந்திரிசாமி. நாங்கள் நேற்று எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தனாலயா என்னவோ தெரில, விசாகனுக்கு கண்ணுப்பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நேற்று நான் வெளியில் அது என்னது வாளி கழுவி வச்சுருந்தேன்னா அவன் அழகாக எல்லாரும் துடைக்கிறாங்கன்னு இவனும் அவ்வளோ பொறுமையாக துடைச்சான். இங்கே எல்லோரும் நல்லா அறிவாக இருக்கான், நல்லா செய்வான். நேற்று ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தனாலயா நான் தெரில, பிள்ளைக்கு கண்ணுப்பட்டு போயிடுச்சு. அது இந்த டிஷர்ட் கலர் நல்லா இருக்குன்னு வாய் இருக்க மாட்டாமல் சொல்லிக்கிட்டே வேறு இருந்தனால என்னமோ தெரில. ஜெய் சாகனி எந்திரி சாமி,
ஸ்கூல் போகணும்ல. பள்ளிக்கூடம் போகணும்ல, எந்திரி. பள்ளிக்கூடம் போலாமா? டேய் புது பையி, ஜிகு ஜிகு, புது ட்ரெஸ்ஸு. விசாகனே எந்திரி சாமி. ஏதாவது கொஞ்சமாக எந்திரிக்கிறதுக்கு ஏதாவது கை கால் ஆட்டுறானான்னு பாருங்க. கையெல்லாம் மாவு வேற என் கை. விசாகன் எந்திரி சாமி. விசாகன் எந்திரிடி தங்கம், மணி ஆயிடுச்சுடி. தங்கப்பில ஆட்டோவில் போகலாம் வா, எந்திரி. ஆனந்தப்பா வந்துடுவான், எந்திரி. ஸ்கூல் போகணும். இன்னமே வந்து விசாகன் வந்து நம்ம இப்படி தான் ஹெல்ப் பண்ணும். இத்தனை நாளில் 10-10:30 எந்திரிப்பார். இன்னைக்கு மணி என்ன 8-10 ஆயிடுச்சு. விசாகன் எந்திரி தாமி. இதுதான் வந்து இந்த விசாகனுக்கு அடிப்பட்ட இடம். சரி சரி அப்பா திட்டிடுறேன். சிரிக்கிறான் பாரு, அங்கிட்டு திரும்பி சிரிக்கிறான் பாத்தியா? சிரிக்கிறியா? என்னாச்சுமா? வீடியோ எடுக்கக்கூடாதா? சொல்லு, வீடியோ எடுக்கக்கூடாதா? இவன் இப்படி செஞ்சா என்னன்னா ஏதாவது செய்கிறான்னு காமிச்சா வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ கால் பேசக்கூடாது. நல்லா கொதிஞ்சிடுச்சு. டீயை நீ நிறுத்திட்டு டீ குடிக்கலாம். விசாகன் வந்து நான் வீடியோ எடுக்காமல் நான் பாட்டு கிளம்பிகிட்டே இருந்துட்டேன் அவசரமாக. விசாகனுக்கு வந்து அவங்க பெரியப்பா வந்து கிளப்பி விட்றாரு. விசாகனுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனால புது ட்ரெஸ். இங்கே பாரு சாமி, ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஸ்கூல் போகிறேன் சொல்லு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லு. ஸ்கூலுக்கு போகிறேன் சொல்லு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லு. சொல்லு. அங்கே பாரு, இங்கே பாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், படிக்க போகிறேன்னு சொல்லு. இங்கே படிக்க போகிறேன்னு சொல்லு. அதே தான் எல்லாம் காலையிலேருந்து. அதுவும் அவங்க ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா அடிபட்டுருச்சின்னு சொன்னனால பரமேசித்தி அம்மா எல்லாரும் சொன்ன செகண்டில் எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க. வந்து இவன்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாம் உக்காந்துட்டு போவோம். நாங்களும் உக்காந்துட்டோம். மணி 10:30 மணி ஆகிடுச்சு இன்னைக்கு. பார்ப்போம், இதுக்கப்புறம் அப்படியே போவோம். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போ. பாய். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். பேக் எடு, ஸ்கூல் பேக் எடு. போலாமா? கிளம்பிட்டோம். சார ஸ்கூல் கூட ரஞ்சிதமா, நான் ஆனந்தமா, இதில் வேற கிருபா கபிசி எல்லாமே வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே என்ன திட்டுவாங்களா என்னன்னு தெரில. அதான் நாளைக்கு கூட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே போகலாம். கிளம்பிட்டான். ஆனால் கிளம்பிட்டு எல்லாரும் அவன் ஸ்கூல் போகிறோன்னு ஒரு மாதிரி இருக்குது. போகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. கிளம்புறதுக்கு மணி 11 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் தானே, பார்ப்போம். இதில் வேற எல்லாரும் பால்வாடிக்கு நான் வரேன் நீ வரேன் அப்படின்ட்டு வராங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே தான், அதனால் விசாகன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராரு. அவங்க அப்பாவும் வந்து ஒரு மாதிரி போய் உள்ளே உட்காந்துருக்காரு. பாய். விட்டுட்டு ரஞ்சிதம்மா மாமா போன வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி நான் மட்டும் நிற்கலாம், அங்கே உட்காரலாம் அப்படின்னு நினச்சேன். உட்காரல. சரி நின்றுட்டு வெளியே வந்துட்டேன். சரி வெளியே வந்தால் ஒரு வேளை அவன் அழுவானா என்னமான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். என்னை ஒரு செகண்ட் கூட நான் இல்லைன்றதை அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து ஜாலியாக பிள்ளைங்களாம் இருக்கவும் விளையாடுறதுல இருக்கான். ஃபஸ்ட்டு அந்த எப்படி சொல்கிறதுனா குதிரையில் உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பால் கேட்டு பாலில் போட போகிறேன்னு சொன்னான். அதனால் பாலில் போட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். அம்மாவுக்கு பாய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவன் பாய் சொல்லி அனுப்பிட்டான். அதனால் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, இந்த வாசல். சரி நம்ம வெளியே நிற்போமேட்டு அப்படியே கோயில் சைடு வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் நிஜமாக எனக்கு கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு சைடு என்னென்னா எல்லாரும் அழுதுகிட்டே வராங்க. இவன் அழுதுகிட்டு வரல. ஏன்னா அங்கே விளையாட்டுலாம் பக்கத்தில் இருக்கும்போது அவன் போயிடுவான் இல்லையா, அதனால அவனுக்கு பழகிருச்சு. எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க அப்பா என்னமோ விட்டுட்டு போகும்போது என்னமோ பிள்ளைய ஃபஸ்ட் டைம் விட்டு போகிறேன், அவரே அழுகுற மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே போகிறாரு. பார்ப்போம். போகலாமா? விசாகன் இங்கே பாரு, நீ சொல்கிற பச்சு கடை தான் அம்மா பொம்மை செருப்பு வாங்கி தருவேன். சொல்லு, போகலாமா வீட்டுக்கு? எந்திரிச்சு வாங்க போகலாம். சரி வா போகலாம். அதை இழுக்கக்கூடாது. சரி வா வாங்கி தரவா.
என்ன அது? எங்கே போகிற? சரி வா, நடந்து வா போகலாம். தூக்கணுமா? போய் சொல்ல அப்பாட்டா. சாமி செருப்பு கட்டுறாப்பா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு ஒரு செகண்ட் கூட அவன் கேட்டு அழுகவே இல்லை மாமா. என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா கேட்கலையா? அவங்க சொல்கிறாங்க உங்களை அவன் கேட்கவே இல்லைம்மா, அதனால் வந்து இருக்கட்டும், நாளையிலேருந்து வந்து ஃபுல் டே விடுங்க, இருந்து நான் தூங்க வச்சு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னாங்க. அழுதானா கால் பண்ணுறேன் நாங்கள். ஓகே தம்பி தீனி குடி சார். விசாகன் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் வந்து எத்தாப்பில் கடல் சித்தி வீட்டில் போய் விளையாண்டுட்டு வந்தார். விளையாண்டுட்டு வந்து இப்போ வந்து மோல் அடிக்கிறாரு. ஜெய் மோளை அடிச்சு காட்டியா?